அன்பு நான் பிராமின் உள்ளங்களே, பிராமணர்கள் இந்தியாவிற்கு நுழைவதற்கு முன்னமேயே இன்னின்ன கடவுள்களை இன்னின்ன விதமாக வழிபட வேண்டும் என்று சூத்திரங்கள் வகுத்து, ஆகமங்கள் வகுத்து, அதன்படி நாடெங்கும் கோவில்கள் சமைத்து தமிழிலே வழிபட்டு கொண்டு வந்த காரணத்தினால் கடவுளை காணும் சூத்திரங்கள் கண்டவர்கள் சூத்திரர்கள் என்ற காரண பெயர் கொண்டவர்களே. நான் பிராமின்ஸ் அனைவருமே சூத்திரர்கள் தான். நாடெங்கும் தமிழ்தான் பேசப்பட்டு கொண்டு வந்தது. அதனால் எனது கணிப்பு ராமபிரான் கண்ணபிரான் கூட தமிழர்களாக தமிழ்தான் பேசிக்கொண்டிருந்திருக்க வேண்டும். பின்னாடியில் வந்த பிராமணர்கள் இவர்கள் சமஸ்கிருதத்தையே அங்கிருந்து கொண்டு வந்தார்கள் என்று சொல்ல முடியவில்லை. இங்கு இருந்து தமிழை விளக்குவதற்காக தமிழர்களால் தயாரிக்கப்பட்ட ஒரு மொழிதான் சமஸ்கிருதம் என்று கூட சொல்லுகிறார்கள். எப்படி இருந்தாலும் இவர்களுடைய கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் பிராமணர்கள் என்பதனால் இவர்கள் வெளியில் இருந்து நுழைந்தவர்கள். நுழைந்து கொள்வான், அங்கே பிழைப்பும் நடத்தி கொள்வான், அங்கே உறிஞ்சி தன்னை செழிப்பு படுத்திக் கொள்வான், அதையும் அழித்து விடுவான். அவர்களையும் முன்னேற விட மாட்டான். அவர்கள் முன்னேறினால் அது தனக்கு கேடு என்று எண்ணுவான். இதுதான் பிராமணனுடைய இயல்பு. இந்த இயல்பிலிருந்து வித்தியாசப்பட்டு வருகிறவர்கள் மகான்களாக 1-2 பேர் வந்து விடுவார்கள். பிரம்மேந்திரர், ரமண ராமகிருஷ்ணர், சாரதேவர், அந்த மாதிரி ஒரு 4-5 பேர். ராமானுஜர் கூட பிராமணர்ன்றாங்க, இல்லைன்றாங்க, அதை பற்றியும் தெரியல. கொஞ்சம் தான் வர முடியுது. அவங்களாலையும் நான் போன வகுப்பிலே சொன்னேன், அவங்களாலையும் ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த பிராமணர் தன் ஜாதியின் மேல் இருக்கிற சாஃப்ட் கார்னர் பிராமணர்களையும் சேர்த்து உள்ள நுழைச்ச உடனே ஓனாயம் ஆட்டுக்குட்டியை சேர்த்து எல்லாம் ஒன்று அரவணிச்சா ஆட்டுக்குட்டி போய் ஓனாயம் முழுங்குமா, ஓனாயம் ஆட்டுக்குட்டியை முழுங்கும். அதுதான் கடைசியில் நடந்தது. அது மாதிரி இருக்கிறது. இது பல வகுப்பிலே நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். இந்த சென்ற வகுப்பிலே நான் சொல்ல எண்ணியது என்ன என்றால், இந்த பிராமணர்கள் அந்த கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் என்பதனால் இவருடைய எழுத்து, இவருடைய இதெல்லாம் அந்த கெட்ட எண்ணத்தை சமுதாயத்தில் செயல்படுத்துதல பெரிய திறமையை வளர்த்து வைத்திருக்கிறான். அவனுடைய அளவிற்கு அந்த திறமை மற்றவர்கள் யாருக்கும் இல்லை. ஆனால் தீத்திறமையாளர்கள், தீமையை செயல்படுத்துகின்ற திறமையாளர்கள். அதனால் அதில் நம்மலாம் என்ன பண்ணுறோன்னா, எல்லாரும் நல்லவங்களாக இருங்கன்னே நம்ம இப்படி வளர்த்துருவோம். அதனால் அவனுடைய அளவுக்கு இங்கே தீமை செய்கிறவர்கள் அந்த அளவுக்கு யாரும் வளரலை. நம்ம ஆளுங்களும் கேட்டானே பிடிச்சவனு இருக்கிறானுங்க, ஒருத்தனை இது பண்ணுறது, எல்லாருக்கும் பாப்பார கைக்கூலியாக மாறி நம்மளையே அழிக்கிற இது அது மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் அவன் அளவுக்கு முடியாது. அவன் இயல்பே அது ஊர்னது, அதுவும் ஆயிரக்கணக்கான வருஷமும் ஊர்னிய கெட்ட எண்ணம். அதனால இவர்கள் என்ன பண்ணுவோன்னா, நான் அடிக்கடி சொல்லக்குள்ள பிராமணன்லாம் திருத்தவே முடியாது, திருத்த முடியாத அளவிற்கு தன்னை வலிமைப்படுத்தி கொண்டு விடுவான். அதனால அந்த சில பிராமண ஆவிகளை என்கிட்டே சொல்லுதுங்க, வஞ்சகம்தான் வெல்லும் அப்படின்னு சொல்லுதுங்க ஒப்பனாவே. அந்த அளவுக்கு ஊறி போயிடுச்சு. அது இப்போ நான் தான் அதை சொல்லி கொண்டு வரேன். இவர்களே தான் யூத சமயத்தை அழித்து இயேசுவை கொலை செய்து விட்டு இங்கே அதுலேருந்து ஒரு பிரிவினர் இங்கே நுழைந்து சமண பௌத்தத்தையும் அதே மாதிரி இவங்களோட அழிச்சாட்டிய விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த அழிவு விளையாட்டை விளையாடி மக்களை திசை திருப்பிட்டோன்னா மக்கள் அந்த சமயம் எதை தர்மம்னு சொல்லுதோ அதுலேருந்து திசை திருப்பிடுவோம். எல்லாரும் திரும்பிட்டு அது பிறகு அதர்ம பாதையிலே போய் அப்போ திரும்ப ஒரு நல்ல ஒரு அப்பர் சுவாமியில் அவரை கொடுமைப்படுத்துறது, சம்பந்தம் அவர் ஆசிரமத்தை கொளுத்துறது. அப்புறம் சாதாரண இவங்களும் நிறைய பேர் அழிச்சிட்டு இருப்போம். இவங்க வலிமையாக பிரபலமாக கடவுள் அருள் பெற்றவர்களாக இருந்ததனால் கடைசியாக முடியும் போது இவர்கள் மூலமாக கடவுள் அதை தீர்ப்பு செய்து 8000 சமண பிராமணர்களை வெட்டி குலச்சிறை நாயனாரா அவராரு அதெல்லாம் நல்லா நடந்துன்னே வருது. அப்புறம் அதே மாதிரி அதை அழிச்சு முடியும். இப்போ இந்துடானி இதெல்லாம் நுழைஞ்சி இதில் கிருஷ்ணர் வாயில 4 ஜாதியை நானே படித்தேன் பொய் சுருவி திரும்ப ஜாதி விளையாட்டு 1300 ஆண்டுகள். இப்போ இருக்கிற இந்த சமயம் 1300 ஆண்டுகள் தான் இதனுடைய பழமை. பழைய காலத்துல இதெல்லாம் அழிச்சிட்டாங்க. சமண பௌத்தர் நுழைஞ்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. இந்த 1300 ஆண்டுகள்லையும் அருளாளர்கள் பாடிய, நால்வர் பாடிய தேவார பாடல்களில், மூவர் பாடிய தேவார பாடல்கள் 60,000 பாடல் 50,000 பாடலாம் அழிச்சு போய்ட்டு எடுத்து போய் செல்லுக்கு போட்டு என்கிட்ட கூட நம்பிக்கையை வாங்கி நம்ம ஜனங்களை நல்லா ஏமாற்றி விளையாடுவோம். அதை தான் அவன் முட்டாள்தானே அவன் சொல்லுவான். ஆனால் திருமூலெல்லாம் வரும்போது இவர்கள் மூடர்கள் என்று சொல்லி, ஏன்னா இந்த பின்விளைவு என்பதை இதையெல்லாம் தாண்டி கடவுள்னு ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கிறானே, அவனுடைய அரசாங்கம் என்ன செய்யும்? இந்த நியாய தர்மன்றதை சித்ராபுத்திரம் கணக்குலேருந்து நம்ம வச்சிருக்கிறோம். சித்ராபுத்திரம் கணக்கு எழுதுறான். மனுஷனே எழுதி மனுஷனே பண்ணுறது சித்ராபுத்திரம் எதுக்கு?
அப்போ அதில் அந்த கணக்கில் இவர்களுக்கு பொறுமையாக அரசனை அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்படி வரும்போது அது அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியாது, அவனால் யோசிக்கவே மாட்டான். அப்படி யோசிச்சேன்னா ஏன் இயேசு கொல்ல போகிறான், ஏன் அப்பரை கொடுமைப்படுத்த போகிறான், ஏன் காந்தியை சுட்டு சொல்ல போகிறான், அப்படிதான். அதனால தான் மூடன்னு பேர் வச்சார். பின் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் இப்போத்தைய லாபத்துக்குன்னா அப்படியே செயல்படுத்து அப்படின்ட்டு செயல்படுத்துறவன். இது கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், மோசமானவன் பிராமணன், அவன் தான் இதை செயல்படுத்திக்கிறேன். தந்திரமாக கோயில் உள்ள நுழைஞ்சு அவனே பூஜையெல்லாம் செஞ்சு அவன் கையால் விபூதியெல்லாம் வாங்குறது, குங்குமம்லாம் வாங்குறது. நம்ம ஜனங்க அப்போ என்ன ஆகும்? எந்த ஒரு பெரிய நன்மைக்காக கோவில்கள் எல்லாம் உருவாக்கினார்களோ நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாம், அந்த நன்மை எல்லாம் இவனா கரெக்டாக அது உள்ள கருவறையில் போய் நின்றுட்ட உடனே அந்த நன்மை எல்லாமே வீணா போயிடும். அதனால தான் திருமூலர் பார்ப்பனரை கருவறை போய் செய்ய விட்ட வேந்தருக்குள்ள அழியும். ஏன்னா வேந்தர்கள் மூலமாக தான் உள்ள நுழைவான். அதனால் பாவம் அவன் தான் இவனுக்கு ஆதரவு கொடுத்து அவன் காட்டுற சாஸ்திரத்தெல்லாம் எடுத்துக்கின்னு ஒரு பிராமணன் இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்னு இவனுக்கு மூளை இருக்காது. பிராமணன்ற டெஃபினேஷன் இவர் ஒருத்தர் தான் எதிர்த்தார். சக்கரவர்த்தியாக இருந்து விஸ்வாமித்திரர் ஒருத்தர் தான் எதிர்த்தார். பிராமணன்றது தகுதி சொல்லு, அதை நீ பிறப்பின்னு சொல்ல, பிராமணன் எல்லாம் சொல்ல, அதை எதிர்த்தார். அவரே ஜெயிச்சார். அவர் மட்டும் பிராமணன் அன்னைக்குனா. இவனுடைய வேலையை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்கள சமாளிக்க முடியலன்னு அவங்கள மட்டும் ஏற்றுக்கின்னு வீதி பெறல நண்பராவே. அப்புறம் அதுக்கப்புறம் நான் அவங்க தான் இப்போ நந்தனாரை கொடுமைப்படுத்தி அவமானப்படுத்தி அப்புறம் அவர் ஜெயிக்கிறான்னு அவருக்கு மட்டும் உள்ளே 60 சில வச்சு மீதி பேர் வெளில நிறுத்தார். வள்ளி குரத்தி மலைக்குற மகள் வள்ளி அம்மை இல்லையா, அவங்களுடைய ஆன்மீக நிலையில பெரிய நிலையே முருகப்பெருமான்லாம் அவங்கள வரைக்கும் கருவறையில் வச்சு இவனே எல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் குறப்பசங்க அப்படின்னு இவங்க நரிக்குறவர்கள் வேற, மலைக்குறவர்கள் வேற. குறியெல்லாம் சொல்லுவாங்க அவங்க. பச்சை மலை அம்மே, பவள மலை அம்மே எல்லாம் பாட்டெல்லாம் இருக்கும். அந்த குறவர்கள் அவங்கள இன்னமும் அவங்க எஸ்டி கேஸ்ட்னு அவங்கள கருவறையில் ஒன்றும் இல்லை. வள்ளியம்மா அவங்களுடைய இனத்தவங்க. வள்ளியம்மை கோயிலுக்கு அவங்க இனத்திலேருந்து பூஜை பண்ணுறதுக்கு கூட அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி இவ்வளோ அநியாயம் பண்ணுவோம் பார்ப்பன. அதனால தான் ஒரு ரொம்ப அநியாயக்காரனுங்க இவனுங்க. கடவுள் துறையிலே அநியாயம் பண்ணுவானுங்க. அதனால இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற அந்த அரசக்குள்ள அழியன்னாரு, வேந்தருக்குள்ள அழிஞ்சது. பொல்லா வியாதியான்னு 3000 வருஷத்துக்கு முன்னாலே சொல்ல. நடுவில் எங்குமே கொரோனா வந்ததே கிடையாது. இப்போ பாருங்க, நிரூபிக்கிறதுக்காக கொரோனா அடி அடிச்சு அவ்வளோ பெரிய சித்தர் அவர். அவங்களையும் அவமானப்படுத்துறது, டேயின்றது என்ன கெட்டவாதத்தில் திட்டுறது, அவ்வளோ பாவம் செய்வான். அவ்வளோ பாவம் செய்கிற ஒரு பிராமணன் போய் அவன் உடனே பூஜை பண்ணிட்டு அவன் எடுத்து விபூதிக்கு கொடுத்தா வாங்கிக்கிறீங்க. அதில் என்ன அருள் இருக்கு உங்களுக்கு? அதெல்லாம் இருக்கே இருக்காது. அதனால தான் பஞ்சம் வரணும். ஏன்னா மக்கள் மறைமுகமாக அவனுக்கு உதவி செஞ்சிடுறாங்க. அப்போ மக்கள் இடத்துல மெதுவாக ஒரு காலத்தில் இந்தியா செல்வ செழிப்பு பொன் விளையும் பூமியாக இருக்கிறதோடு தான் வெளிநாட்டில் எல்லாம் படையெடுத்து இங்கேருந்து கொலாட்சின்னு போனான். கோகினூர் வைரம் இங்கிலாந்து அரசிக்கு மகுடத்தில் வச்சுக்கிறானுங்க. எல்லாம் கொள்ளாட்சியும் பொறுத்து தான் வருவானுங்க. செழிப்பு இருக்கிறதோடு தானே கொள்ளையடிக்கிறதுக்கு வரானுங்க. அப்போ இன்னைக்கு பாரு, வறுமை கோட்டு கீழே போட்டி போடுது நீயா நானா சொல்லி. ஏன் இந்த நிலை? அந்த சித்தர் ஒருத்தர் தான். அப்படியே அவ்வளோ சைலண்ட் பண்ணுவோம். அவருக்கே பூஜை பண்ணிட்டேன். அவ்வளோ அதை பரவாத பார்த்துப்பான். அந்த கருத்துக்கள் எல்லாம் உண்மைகள் பரவாத பார்த்துப்பான். ரொம்ப அவனை பற்றி சொல்லிக்கினே இருக்கணும். அந்த பார்ப்பன செயல்பாடுகளை பற்றி சொல்லிக்கினே இருக்கணும். அவ்வளோ தீமை அது. அப்போ அதில் இருந்து வரவனுங்க இது எல்லா துறையிலும் நுழைஞ்சு எல்லாத்துலேயும் போய் பத்திலாட்டம். அதே மாதிரி திறமையாளர்களை வரவிடாமல் தட்டுறது. நானே சொன்னேன், எங்கள் ஸ்கூலில் நான் எப்படி ஸ்கூல் ஃபஸ்ட் வரவும் அது அளவுக்கு அந்த பிராமண ஹெட் மாஸ்டர் அவர் வேலையை அவர் பார்த்துனார். அவன் தனித்தனியை ஒரு பிராமணனும் ஒரு பிராமண இயக்கம் ஞாபகம் வச்சு இப்படி நினைக்கிறேன். சாதாரண பிராமணன் தானே, எல்லாரும் அவன் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணணும். அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. நார்த்தில் ஒரு பிராமணன் கெடுதி செஞ்சால் சவுத்தில் ஒரு பிராமணன் அதை ஆமானும். அது துணை போய் அதை செயல்படுத்தி காட்டும். இவனுக்கு சம்மந்தமே கூட இருக்காது. அந்த அளவு அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ இவர் அந்த மாதிரி கெடுத்தார. அப்புறம் அங்கங்கே போனால் எல்லா இடத்தையும் அந்த கெடுதி தெரியுது. காலேஜில் கல்லூரி இதில் அங்கே போகிறோம். அப்புறம் எங்களுடைய சிஸ்டர்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் எல்லாம் பார்த்தா எல்லாம் கெட்டுதுன்னா அப்புறம் இங்கே நம்மக்கிட்ட வர நண்பர்கள்கிட்ட கரெக்டாக சொல்கிறேன், செக்ஷன் மாற்ற விடாதீங்க. 10th ஃபஸ்ட்டு வருதுங்க 2 பசங்களும். அதுக்கு சம்மந்தமே இல்லை. பாண்டியிலேருந்து ஒருத்தர், விழுப்புரத்துலேருந்து வராங்க, செட்டியார் பையன். ஃபஸ்ட்டு வருதுங்க. நான் சொன்னேன் +1 போகும்போது செக்ஷன் மாற்றுவான் ஒன்றுன்ட்டு. அதுக்குன்னே ஒரு டம்மி செக்ஷன் வச்சுருப்பான்.
அதில் ஃபஸ்ட்டு வர பசங்களை தூக்கி அதில் போட்டுருவான். போட்ட உடனே அதுங்க பாஸ் பண்ணால் போதும், ஒன்று படி என்ன படியும் விவரம் தெரியாமல் பசங்களை திட்டுவீங்க. நீங்கள் சொல்லுங்கிற 2 பசங்களையுமே செக்ஷன் மாதிரி ஃபைட் பண்ணுங்க, முடியாதுன்றாங்க சாமி. தலைகேட்டுன்னா கூட அதெல்லாம் இல்லை, எல்லாமே நல்ல செக்ஷன் தான், இது யூஸ்வலாக நடக்கிறது தான். அதே மாதிரி 2 பசங்க பார்த்தா +2 பாஸ் பண்ணுமா, அப்புறம் அவங்களும் ஆசீர்வாதம் சாமி. ஃபஸ்ட்டு வந்து தான் அதுவும் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு வந்தது என்ன +2 பாஸ் பண்ணுமான்னு சொல்ல, முதல்ல பாஸ் பண்ணுறது ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. அதுங்க 2மே MBBS நீட்டு அடிக்கணும்னு நினச்சேன் நான். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டு. ஸோ இது பாண்டி எங்கே பார்த்தாலும் இப்படி நடந்துக்கினே இருக்குது. எனக்கும் இப்படி நடக்குது, என் சகோதரிக்கும் அந்த மாதிரி நடக்குது. அப்புறம் அதை நினச்சி உஷார் பண்ணி இங்கே நான் சொல்லினேங்கிற 2 பசங்களுக்கும் அதே மாதிரி. அப்புறம் வந்து பிஇ படிக்குதுங்க 2. அவ்வளோதான். அப்போல்லாம் நாங்களாம் பிஇ படிக்குது, என்னோட ஆம்பிஷனாக இருந்து படிச்சு இப்போல்லாம் பிஇ தான் படிக்குதுங்க, அவ்வளோதான். அதாவது MBBSலாம் தேரல கேட்டு அந்த நீட்லாம் எழுதி ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இவ்வளோ கெடுதி அவனுக்கு எல்லாமே அப்படியே இயல்பு. அவனாலும் முடிஞ்சு ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டு அப்படியே சமாதி பண்ணிட்டு போயிடுது அந்த நான்பிராமின் திறமையாளர்களை. அதை வெளியில் பேசாத பார்த்துக்கிறது. அது வேற யாருன்னா பிரச்சனை, அதுக்கு வேற விளக்கம் கொடுக்கறது. ரொம்ப மோசமான குரூப். நான் இன்னைக்கு சொல்ல வந்து என்னன்னா, இவனுங்க இந்த கலைத்துறையில நுழைஞ்சிடறானது. எது பிரபலியமா இருக்குது, அதில் காசு நல்லா வருதோ அதில் நுழைஞ்சு அவன் ஒன்றுமே நம்ம நல்லா மேலே வர வரைக்கும் எல்லாருக்கூடையும் ஜாலரா போடணும், நம்மளாம் ஒன்று சொல்லவே மாட்டான், அப்படியே காட்டிக்கவே மாட்டான். அப்புறம் வலிமைப்படுத்திப்போம் தன்னை. வலிமைப்படுத்தினோடனே முதல்ல அந்த கல்கி வந்து அந்த இது எழுதினான்னா ராஜராஜ பொன்னியின் செல்வன் எழுதி, அதில் ராஜராஜ சோழன் ராஜேந்திர பெரிய வீரர்கள் யார் இன்னைக்கு மலேசியா வரைக்கும் போய் ஜெயிச்சிருக்கிறான். கங்கை வரைக்கும் போய் கங்கை கொண்டபுரம்னு கங்கை வடநாடு வரைக்கும் போய் ஜெயிச்சு வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அமைக்கிறான். வெற்றியின் சின்னமா இன்னும் இருக்குது. யாரு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய வீரர்கள் இருந்தாங்க? அவ்வளோ பெரிய வீரன் ராஜேந்திர சோழலாம். ஆனால் இவன் என்ன எழுதுறான் கதையில், இது ஒரு கற்பனை பாத்திரம் நந்தினின்னு ஒன்று போட்டு அந்த ஒரு கற்பனை பாத்திரம்னு ஒத்துக்கினாராம். அதனால அந்த இழிவெல்லாம் எல்லாரும் ஏற்றுக்கணுமா, ஏற்றுன்னு அந்த அந்த பொண்ணுக்கு ஆசை பொண்ணு ஒருத்தனை கொலை பண்ணிக்கினானுக்கான்னு எழுதி முடிச்சுட்டான் அந்த கதையை. அவ்வளோ டாப்பாக அப்படியே எழுதி எங்கள் மூத்த சகோதரியார் வந்து இந்த சரித்திர நாவெல்லாம் படிச்சுட்டு எங்களுக்கெல்லாம் கதை சொல்லுவாங்க. அவங்க கதை சொல்கிறதுக்காக அவங்க கூட ஒட்டிக்கின்னு இருப்போம். நாங்கள் 4 பேர் 5 பேர் 4 பேர் அவங்க சுற்றிக்கினே இருப்போம். ஏன்னா கதையெல்லாம் சொல்லுவோம், இதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லும்போது. அந்த மாதிரி சாண்டில்னே கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த கல்கி வந்து இப்படி எழுதினான். அதுக்கப்புறம் பாரு அப்படியே வச்சுக்கினே இருந்து டக்குன்னு சினிமா படம் எடுத்துட்டான் பாரு. எடுத்து சினிமா படத்தில் நந்தினி வரும். இவன் என்னன்னா இன்னும் 2 ஆட் பண்ணதில்லை, கற்பனைன்னு போட்டுக்கினா போதும் சொல்லிட்டு அந்த அரச குலத்தை இழிவுபடுத்துகிறான். அந்த ராஜாங்களுடைய வீரத்தை பற்றி பேசுறதுக்கு பதில் அவங்க வந்து பொண்ணுக்காக அச்சின்னு செத்தவனுங்கன்ற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டான் பாரு. புரியுதா? ஒன்றுமே செய்ய முடியல. நம்ம ஜனங்களை நான் காசு கொடுத்து நல்லா ஓடுவோம். இத்தனை கோடி கலெக்ஷன் இதான் பார்ப்போம். புரியுதா? ஒன்றுமே செய்ய முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அது கற்பனை பாத்திரன்றதை மெதுவாக காண வச்சுட்டு இது மாதிரி அப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அவங்களுடைய பெருமையை கீர்த்தியெல்லாம் பார்ப்பனம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் பண்ணி அவன் பக்கம் இங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு இந்த பசங்களுக்கு இப்படி அந்த பக்கம் அவன் பங்குக்கு அந்த இவனுடைய தமிழ் மன்னருடைய வீரத்தெல்லாம் சுருக்கி அவனுக்கு வந்து பொம்பளைகள் அடிச்சு செத்தவனுங்கன்னு அதை திருப்பி காட்டி அப்புறம் உள்ள நோய்ச்சி பார்த்தா கல்வெட்டில் அந்த ஆதித்ய கரிகால சோழன் ராஜராஜ சோழன் அண்ணனை பாப்பானுங்க தான் 4 பேர் சேர்ந்து கொலை பண்ணிக்கிறான். ஏன்டா இவங்க இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இப்படிலாம் எழுதுறாங்கன்னு பார்த்தா கல்வெட்டில் கிடைக்குது. பார்ப்பனர்கள் 4 பேர் சேர்ந்து ஆதித்ய கரிகாலன் அவன் தான் முதல் பட்டத்து இளவரசன், அவனை கொலை பண்ணிடுறான். இவனுக்கு தான் அப்புறம் சாஸ்திரத்தை காட்டி தண்டனை கொடுக்கூடாது, பிராமணன் என்ன பண்ணுவோம் நாடு கடத்திடும். சரி அவனும் நாடு கடத்தி வெறுமனே இங்கேருந்து கேரளாவுக்கு போயிட்டான். அவ்வளோ என்ன இது அதுக்காக சாஸ்திரம் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறது ரொம்ப அநியாயம் இவனுங்க. சரி, அந்த அநியாயத்தை இப்போ இந்த மாதிரி செயல்படுத்துறது, கதை எழுதுறது, சினிமா எடுக்கிறது, அது எல்லாமே இந்த மாதிரி பண்ணுறது பண்ணிவிட்டு அந்த பிராமணன் தான் கொலை பண்ணான்றதை அதை மறைச்சி ஜனரஞ்சகமாக போய் அந்த பாமர மக்களுடைய பாமரத்தனத்தை தான் உபயோகப்படுத்தி அவங்கக்கிட்ட முதல்ல இதை பரப்பி விட்டுருவோம். அது நிறைய ஜனம் இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு படிக்க வைக்கக்கூடாது, அவங்களுக்கு கையில் காசு சேரக்கூடாதுன்னு பார்த்துப்போம். ஏன்னா அப்படியே இருந்தால் தான் இவன் சொல்கிறத அவங்க நம்புவான், கேட்பான். ரொம்ப போராடி தான் முன்னுக்கு வந்துருக்குறாங்க நான் பிராமின் ஜனம். யார் முன்னுக்கு வந்தாலும் அந்த பிராமணனை ஏற்று போராடி பிராமண தடை ஏற்று போராடி இப்போ இது எல்லாம் வெள்ளக்காரனை வந்து செய்கிறான்.
இல்லை முஸ்லீமை வந்து செய்கிறான் இந்த இவ்வளோ அநியாயத்தை. சரி, அதை கூட நான் சொல்ல வரல சாமி, இவ்வளோ சொல்லிட்டு அதை சொல்ல வரலன்னு போன வாரம் நான் இதை சொல்ல வரல. ஒரு இது வந்து விளம்பரம் ஒன்று போடுறான், அதில் வந்து அனுமாருடைய சரித்திரம், அது என்ன பேர், இது என்ன வச்சுக்கிறான்னு தெரியல, அது வந்து போடுறான், தமிழ் படுத்தியே போடுறான். ஒரு விளம்பரம் தான் பார்த்தேன். அது இந்த விளம்பரத்தில் வந்து ஆஞ்சநேயரை பற்றி இன்ட்ரொடக்ஷன், ராவணேஸ்வரனை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்தோன்னே எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னன்னா இவங்க வேலை என்னன்னா, தமிழரான ராமபிரான், தமிழரான ராவணேஸ்வரன், இவங்க ரெண்டு பேரும் மோத விட்டு சரித்திரம் இது இங்கேருந்து அப்படி ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்க. இங்கே இப்படி பண்ணவனுக்கு தான் அங்கே ராமாயணத்தை அப்படி பண்ணவனுக்கு மோத விட்டு அந்த ஈஸ்வர பட்டம் சாதாரண பட்டம், ராவண ஈஸ்வர பட்டம் பெற்றான் ராவணேஸ்வரன். இன்னும் இருக்கிறாங்க அவங்க ஈஸ்வரனா அழியா பதத்தில் இருக்கிறவங்க. அவங்களுக்கு இவ்வளோ அநியாயம் பண்ணுறான் பாரு. ஏன்னா நீ வந்து ராமரை காட்டுறான். இப்போ ராமருடைய கீர்த்தி மிகப்பெரிய கீர்த்தி. அப்போ ராமபக்தியை வளர்த்து அது மூலமாக ராவணேஸ்வரனை அழிச்ச உடனே நீ ராவணேஸ்வரனை நீ வந்து சப்போர்ட் பண்ண, அப்புறம் நீ ராமருக்கு விரோதி, நீ வந்து எதிரி அப்படின்னு அப்படி ரெண்டு வச்சு, ஒன்று இதில் விரோதி, நீ இதில் ஒன்று, இவன் அதில் இருக்கவே மாட்டான். அந்த கேமில் பாப்பான் இருக்காம ரெண்டு நான் பிராமின் உயர்ந்தவர்களை வச்சு கேம் ஆடி சண்டே கலப்பி ஒருத்தரை யார் ஜெயிக்கிறாங்களோ அது. எங்கே ஒரு இடத்துல இன்னை வரைக்கும் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ராவணேஸ்வரன் வந்து பிராமணன், புலஸ்தியர் என்கிற ஒரு ரிஷிக்கு பிறந்த பிராமணன். ஆனால் நெகட்டிவ் கேரக்டர் அதில் ஏன் பிராமணன் ஆகணும்னா, அவன் முன்னாடி நல்ல கீர்த்தியாக இருக்கு, அவனை பிராமணன்னு இவனுக்கு தான் ஆட்டையை போடுறவங்களாச்சு. எல்லா பெருமை திருடும் பிராமணன் ஆட்டையை போட்டான். அப்புறம் என்னதான் ராமாயணம் எழுதினாலும் அதை அந்த இவனுக்கு போட்ட ஆட்டையை இவங்களால அழிக்க முடியல. நல்லா பிராமணன்னே விட்டுட்டான். நானும் ரொம்ப நாளாக பிராமணன் தான் நான் சின்ன இருந்தேன் அந்த படி பார்க்கும்போது. இப்போ அந்த விளம்பரம் போடுறானே, அப்போ ராவணேஸ்வரனை காட்டும்போது பூணூல் போட்டு காட்டணும்ல. ராவணேஸ்வரன் பூணூல் போட்டு இவங்களோட பிரகாரம் பிராமணன் தானே, அழகாக அங்கே பூணூல் எடுத்துட்டான். அந்த ஆஞ்சநேயர் சீரியல் ஏதோ ஒரு பெரிய இதுவாக எடுத்துன்னு போகிறாங்க. ஏன்னா பூணூல் போட்டால் பிராமணன் எல்லாருக்கும் சிம்பாலிக்காக தெரிஞ்சிடும். ராமாயண கதை பிரகாரம் பிராமணன் தானே, பூணூல் தானே போட்டிருக்கணும் அழகா. அதை தான் சொல்ல வரேன். இப்போது அந்த மாதிரி பண்ணிடுறது. அதை எங்கே பார்த்தாலும் பொய் பித்தலாட்டு, பிராமணனுக்கு பொய் பித்தலாட்டு. எப்படி நீங்கள் மீண்டு வருவீங்க எனக்கே புரியல. இது உள்ள நோக்கி நீங்கள் மீண்டு வந்து ஆன்மீகத்தில் வளரணும். என்னுடைய பர்பஸ் வந்து அதுதான். உலகில் உங்களுக்கு வந்து அனைத்து சௌகரியங்களும் கிடைக்கணும். அப்படியே பெரிய டாடா பிர்லா ஆளுனாலும் உங்களுடைய அன்றாட எல்லாருமே ஒரு நடுத்தர மக்கள் தான். அவங்களுக்கு தேவைகள் நிறைவேற்ற பண்ணி அமைதியான குடும்ப சூழல், பசங்களை வளர்த்து நல்ல நிலைக்கு ஆளாக்கி, இப்படி தான் எல்லாருடைய இதுவும் இருக்குது. இது நடுவில் ஆன்மீகமாகவும் வளரணும். ஏன்னா என்னுடைய எண்ணமால இருக்கிறவங்க அதை வந்து சொல்கிறாங்க இல்லையா, அத்தமும் வாழ்வும் அகழ்த்து மட்டே, எவ்வளோ நீ வாழ்ந்தாலும் கூட சரி, அது ஒன்றும் பெரிய இதில் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு நான்லாம் சொல்லி ஆன்மீக வளர்ச்சி கொண்டு வரணும். அப்போ ஆன்மீக வளர்ச்சிக்கு எது தடைன்னா எண்ணம் தான் தடை. அப்போ அந்த எண்ண பாவத்திலே மிகப்பெரிய பாவம் எதுனா, சரியான ஒரு உணை தவறானவன் என்று எண்ணுவது மிகப்பெரிய பாவம். இயேசுபிரான் அந்த பாவத்து மன்னிப்பே கிடையாது. இப்போ பாரு, ராவணேஸ்வரன் நம்மளை எல்லாம் என்ன வைக்கிறான், கொடியவன். அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம், பயங்கரமாக இருக்குது. என்னன்னா, ராவணேஸ்வரன் வந்து சிவபக்தன்னு அவனுக்கே தெரியும். அதில் நெஞ்சார பொய் தன்னை சொல்ல வேண்டாம், நெஞ்சார பொய் சொல்லுவான் பார்ப்பணும். தன் நெஞ்சு அறிவது பொய் இருக்கா, தன் நெஞ்சு அறிஞ்சு பொய் சொல்லுவோம். ஏன், அவனுக்கு நல்லாவே தெரியும் ராவணேஸ்வரன்றவன் பெரிய சிவபக்தன் என்பதும், கைலாய மலையே பேத்துன்னு வந்து இங்கே தென் பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும், பக்கத்தில் ஏன்னா அதையே எடுக்கிற அளவுக்கு பராக்கிரமம் உள்ளவன்றதும். அதனால சிவபெருமான் கட்டவர்களால் அழுத்தி, அதுக்கு பிறகு அவன் தன்னுடைய கையையே வீணையாக வச்சு, நரம்பியை வீணையாக வச்சு அந்த சாம கானம் பாடி சிவபெருமானை மகிழ்ச்சி அழுந்து விடுதலை பண்ணணும். எல்லாமே தெரியும். அப்போ ஈஸ்வர பட்டம் பெற்ற சாதாரண விஷயம் கிடையாது. இது ஜைன மதத்திலையும் இருக்குது. இந்த ராவணேஸ்வரன்னு நம்முடைய ஜைன அன்பர்கள் வரும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க வந்து அதில் பிஏலாம் படித்தவங்க, ஜெயினிசத்தில் டிகிரிலாம் வாங்கினவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஜெயின மதத்தில் ராவணேஸ்வரன் ரொம்ப பெரிய பக்தன், அவனை வந்து இந்த மாதிரி சிவபக்தியில் அவனை ஜெயிக்க முடியாது, அந்த மாதிரிலாம் இருக்குது அவங்கள சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய கீர்த்தி உள்ளவனை
இவன் என்ன பண்றான் பத்தியா, ஆஞ்சநேயர் அப்படி காட்டுறான். காட்டிட்டு ராவணேஸ்வரனை, இவன் எந்த கடவுளையும் கும்பிடாதவன், இவன் அந்த கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன், இவன் மோசமானவன், அந்த அந்த விளம்பரத்திலே அப்படி வருது. ராவணேஸ்வரன் இன்ட்ரோடியூஸ் எங்க எடுத்துன்னு போறான் பத்தியா, ராமாயணத்திலே அவன் வந்து ஈஸ்வர பட்டம் பெற்றவன், மிகப்பெரிய ராவணேஸ்வரன், பெரிய சிவபக்தன் அப்படிலாம் இருக்கிறத இவனுக்கு இப்ப சீரியல் எடுக்கும்போது இவனுக்கு இஷ்டத்துக்கு இந்த அதை திருப்பிக்கின்னு பூணல் எடுத்துட்டானுங்க. பிராமின்னு காட்டவானா சொல்லிட்டு காட்டாம, அதுக்கப்புறம் இப்ப நீ என்னாச்சு, ஆஞ்சநேயரே நீ ஒஸ்டியான நீ கட்டி ராவணேஸ்வரன் சப்போர்ட் பண்ணி, ஏன்டா ராவணேஸ்வரன் கீர்த்தி இழுப்ப, அப்படி நீ ஆஞ்சநேயர் விரோதி, நீ ஆஞ்சநேயர் துரோகி. இதுதான் பிராமணன். இதுதான் போன வாரம் நான் சொல்லணும். அந்த பிராமண தில்லாலங்கடி என்பது நம்ம இதுல இருந்து ஒன்று எடுத்துப்போம், அதுல இருந்து ஒன்று எடுத்து ஒன்று இழிப்படுத்தி காட்டணும். ஒன்று நீ நியாயம் தெரிஞ்சு நீ பேசுனா நீ இதுக்கு விரோதின்னு. என்கிட்ட வர உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னன்னு புரியுதா? நான் வந்து ஆஞ்சநேயரால் வழிநடத்தப்பட்டு ராமநாபஜனை சொல்லி கொடுக்கப்பட்டு ஆஞ்சநேயரால் தான் இந்த இடத்துல உட்காந்துனே இருக்கிறேன். அந்த பூனைக்குட்டி அங்கங்க பூனை வச்சு காப்பாத்துற மாதிரி அங்கேருந்து அங்கங்கே வச்சு இடத்து முன்னாடி காட்டிடுறாரு. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் தங்குறேன். அங்கே கடைசியாக இங்கே வந்து தங்குறேன். இங்கே வந்து ஒருத்தன் கொலை செய்ய வந்தது தான் புத்தர் வந்து காப்பாற்றி விட்டாரு, கொலை செய்ய வர தப்பிச்சுட்டுன்னு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டோன்னா திரும்ப கனவுல வந்து இங்கே வான்னு கூப்பிட்டு வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு ஆஞ்சநேயராலும் ராமபிரானாலும் சீதா பிராட்டியும் 3 அடுக்கு குடியில் இறக்கி வச்சாங்க. இந்த 3வது இது மேலே போய் நெருகு. அவங்களுடைய அதிர்ஷ்டம் என்னன்னா, இப்ப ஆஞ்சநேயருடைய பக்தனும் நானு, ஆனா ராவணேஸ்வரன் சரியா தெரிவு பண்ணி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார் பாரு எல்லா உண்மையும். நான் பிராமணன் இல்லை சொல்லிட்டு இப்ப என்ன பாப்பன் என்ன படுத்துப்பான், நான் சொன்னது பிராமணன் இல்லைன்னு அதை மட்டும் எடுத்துப்பான். நீ ஒன்னா பாரு, ஏன் பூணல் போனா அவன் பிராமணன் இல்லாம நீ ஒன்னா அங்க பாரு தாசு சொல்றாரு பாருவான் டபக்குன்னு. அதனால்தான் சொல்ல இவனை திருத்தவே முடியாது. திருத்த முடியாம மட்டும் அவனுக்கு ஊறி போயிட்டு இன்னும் கெடுதி அதிகமா வளர்த்து கொண்டே போய் அழிவார்கள். இவங்க அழியும் போது இவன் இந்த பாமர மக்களை ஏமாத்தி ஒரு கும்பலை கூட்டு அவனை சேர்த்து அழிச்சிடும். அந்த வேலைதான் இவங்களை காப்பாத்துற வேலைதான் நான் செய்யறேன். பின்னால போவாதீங்க பாப்பன் பேசி போயிருந்தோம்னா அவனுடைய எவ்வளவு டெப்த் ஆஃப் பிராமின் உங்களுக்கு தெரியாது. பிராமண கெடு எதிர்க்கிறவங்களை கூட மேலேட்ட மதம் எதிர்க்கிறாங்களே தவிர டெப்த் ஆஃப் பிராமணிகள் நான் சொல்றேன் இந்த அளவுக்கு ஆழமானவன். அந்த ஆன்மீகத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய பாதுகாப்பே எண்ணெய் பாதுகாப்பு தான். அந்த எண்ணெய் என்பது சரியா இருந்தா தான் கடவுளின் துணை இருக்கும். ஆனா இவனை நம்ப தொட்டு கடலே பிரிச்சு வழி விட்டு காப்பாத்தின அந்த யூத கடவுள் ஹிட்லர் பட கொள்ளு சித்திரவதை கொள்ளுங்க கம்முன்னு இருக்கு. ஏன் இவனுங்களை நம்ப தொட்டு அதுள்ள நுழையிறானுங்க, டால்மன் எழுதுறானுங்க, இருக்கிற அநியாயத்தெல்லாம் எழுதி இதெல்லாம் பிராமணம் செஞ்சு அவனுக்கு பாவம் சேராதுன்னு எழுதி வச்சுக்கினானுங்க. அப்புறம் அவங்களும் ஏற்கனவே இருந்த அவங்களுடைய இதுவா அப்பா அம்மாவை காப்பாற்றணும், வயசானவங்களை காப்பாற்றினாலாம் அவனை வெட்டி போடுன்னு இருக்குது. அதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு பாப்பனுக்கு தழுப்பா ஒரு அமௌண்ட்டு கொடுத்துரு, நாங்கள் அதுக்கு சரியாக போயிடும் சொல்லிட்டு அதில் பரிகார பூஜை அங்கே ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு பரிகார பூஜை செய்ய வச்சு அப்போ அவனுக்கு எடுத்தானுங்க. அப்போ அப்பா அம்மாவை கவனிக்கலன்னா பரவாயில்ல, நம்ம பாப்பானுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டா நம்ம பாவம் சரியா போடும் சொல்லிட்டு அந்த மாதிரி எண்ணத்தை ஏற்படுத்தி எல்லாத்தையும் அவனுக்கு அதர்மமா திருப்பிட்டோன்னே அந்த யூத சமய கடவுள் காப்பாற்ற முடியல. ஏன் எல்லாம் அதர்மமா இருக்கிறான் இவனை நம்பி. அதனாலதான் சொல்ற பாப்பனை பேச்சை நம்புறதை விட மிகப்பெரிய பாவம் எதுவும் இல்லை. ஏன்னா அவ்வளவு பெரிய பாவத்தில் கொண்டு போய் சேர்க்குது. ஒரு ஆள் 2 ஆள்லாம் அந்த இனத்தையே சேர்த்து இனத்தையே அழிச்சிடுது. கடலை பிரிச்சு வழி விட்டு அந்த அரசனுடைய படை உள்ள நுழைஞ்சோன்னு இவங்களை வெளியேற்றிட்டு அவங்களை வரைக்கும் கடல் தண்ணியை மூடி அழிச்சு இவங்களை காப்பாத்துது. அவ்வளவு பெரிய கடவுள் அது. ஆனா கை விடுது ஹிட்லர் நாஜி பட சித்திரவதை பண்ணும் போது. அந்த மறக்காதீங்க, பிராமணன் பேச்சு கேட்டா அவனுடைய புழுன்னு பிராமணனை பார்த்த உடனே ஐயோ என்ன புழு போறான்னு தெரியலன்னு தான் உங்களுக்கு பகீர்னணும். இப்ப அந்த இதுல பாக்குறேன், அந்த விளம்பரத்திலே பாக்குறேன், அப்படியே ஆஞ்சநேயரை வசதியா பேசி ராவணேஸ்வரன் அவ்வளவு மட்டமா தெரியுதா. அவன் எந்த கடவுளையே கும்பிடாதவன், அவன் எந்த கடவுளும் நம்பிக்கை இல்லாதவன், அவனால எல்லா தீமையும் சேர்ந்து ஒரு உருவம் அவன் அப்படிலாம் சொல்லி பொண்ணுங்கிறானுங்க. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு வருது. அதே போல ஹிந்தி வடக்கு இப்ப என்ன எல்லாம் ஜெய் ஆஞ்சநேயம். அப்படியே ஆஞ்சநேயர் நம்ம பக்தி வரணும்னா ராவணேஸ்வரனை இழிவுபடுத்தி காட்டணும். இவனுடைய ரூல் அது, பார்ப்பனுடைய ரூல் அது. ஆனால் எவ்வளோ பெரிய அநியாயம். ராவணேஸ்வரன் என்னை சந்திச்சு என்ன சொல்றாரு, முதல்ல பிராமணன் இல்லை சட்டம் இல்லாமல் தான் என்கிட்ட பேசினா பிராமணன் இல்லை தமிழன்னு சொன்னார். ஓகே, அடுத்தது இதெல்லாம் சொல்றார். அந்த மாதிரி நான் மனைவி
தவிர இன்பவி என்ற பெண்ணோடு சிறிது நாள் வாழ்ந்தேன். அதுவும் அவளுடைய வளர்ப்பு தந்தை தான் எங்களை சேர்த்து வச்சாரு. அதை தவிர வேறு எந்த பெண்ணும் தொடர்பெல்லாம் இல்லவே இல்லை. இவங்க சொல்ற மாதிரி ஊர்வசி கற்பழிச்சான் ராவணே. உடனே நீ ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாம அவளை தொட்டவன் தலை சுக்குநூறா வெடிச்சுன்னு சாபம் கொடுத்துட்டா உடனே அதனால சீதா பிராட்டியை தொடாம பூமியோடு சேர்த்து எடுத்து போனா எப்படி வித்தியா கதை புரியுதா உங்களுக்கு? உண்மை எங்க நான் கிட்டே சொல்லணும்னா உங்களுக்கு இது தெரியவே தெரியாது. அதை என்கிட்ட வரவங்களுடைய லாபம் சொல்றேன். என்னிடம் வருவதனால உங்களுக்கு என்ன லாபம்னா, அந்த உண்மை கடவுள் காட்டுற உண்மையிலே என்னது அப்படின்னு கடவுள் எனக்கு காமிச்சுட்டா. ராவணேஸ்வரன் அந்த இன்பவி பெண்ணையே பார்த்தேன் நான். அந்த இன்பவியும் அவங்களும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறவைகள் தெய்வத்தில் வைக்கப்படும் அந்த தெய்வீக பெண்ணா இருக்கிறாங்க எனக்கு காமிச்சாரு. அது பூலோகத்துல யாரும் நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி அது பார்த்துருந்தா கூட அதே ஜாடியில் நீ கனவுல பார்த்துருப்பான்னு சொல்லலாம். கண்ணியமான அழகு இருக்கிறோம். ஒன்று அப்சரஸ் மாதிரி அப்படியே அட்ராக்டிவா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப கண்ணியமான ஒரு தவசி பெண் போல் தான் அவங்க. அதை ஒரு பாக்கியமா சொல்றாரு ராவணேஸ்வரன். அவளோடு சிறிது நாள் வாழ்ந்தேன்றத தனக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா சொல்றாரு என்கிட்ட சொல்லும் பொழுது. அப்ப அந்த பெண் ஏதோ ஒரு தவசி பெண்ணாரு, வளர்ப்பு தந்தை தான் சொல்றாரு. நீங்க பாருங்க, சீதா பிராட்டி ஜனகர் வளர்ப்பு தந்தை தான். எங்கெங்கயோ லிங்க் ஆகும். காரைக்குடியில தான், காரைக்குடியை சேர்ந்த நம்மவர்னு சொல்றாரு என்கிட்ட. நான் அதை சொல்ல போய் தான் ஒருத்தர், ஏன் நீங்க ஒரு சத்பிரியான்னு உங்களை சொல்லுகிறீங்க அப்படிலாம். அதல்லப்பா சொல்றதை வச்சு சொல்ற. அவர் பிராமணன் இல்லைன்னா நம்மவர்னு சொல்லும் போது நான் பிராமின், அதனால அவரு இந்த இது இருக்கலாம். இவங்களுடைய ஐராயிரக்கி பிரகாரம் தான். அது கூட தமிழர்னு சொன்னாலே போதும். அப்போ நீ அப்போ இவ்வளோ இருக்குது அது உள்ள அவ்வளோ சொல்றாரு. சொல்லிட்டு அந்த இன்பி காமிச்சார். நல்லா நீண்ட சாடை. நீங்க சீதா பிராட்டியுடைய லட்சணத்தில் விவரிக்கும் போது நீண்ட கூந்தலை உடையவள்னு இருக்கும். ஆனா அவங்க சீதா பிராட்டி இல்லை. எனக்கு சீதா பிராட்டி கனவுல தோணி அனுகிரகம் பண்ணதெல்லாம் வேற உருவத்துல தான் அவங்க பண்ணாங்க. இந்த உருவம் இல்லை. ஆனா நான் அதை சொல்ல வரல. ஆனா எங்க ஒரு குழப்படி நடந்திருக்குது. அப்பவே பிராமணன் நோண்டிட்டு இருக்கிறான் இந்தியாவில். நோண்டிட்டு அவ கூட ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிது. தசரதன்கிட்ட போய் இவன் பெண்களை வீணாக்குறவன்ற மாதிரி மூட்டி விட்டு புளிவி இந்த வேலை தானே செய்வானுங்க இவனுங்க. அது இப்போ இருக்கிற இதெல்லாம் கிடையாது. அப்போல்லாம் இப்போ இருக்கிற வசதியெல்லாம் அப்போ கிடையாது. இங்கேருந்து குதிரையில் நாள் பூரா வாரம் பூரா பயணப்பட்டால் தான் டெல்லிக்கே போக முடியும். அப்புறம் அங்கே போய் ஒரு வத்தி வச்சா அவங்க அப்படியே ஏதோ சில நடந்திருக்குது. இவர் அரெஸ்ட் பண்ண வராங்க. இவர் தப்பிச்சு அதுக்கப்புறம் தான் இலங்கைக்கு போகிறார் ராவணேஸ்வரன். அது வரைக்கும் எனக்கு காமிச்சிட்டு அப்போ அந்த இன்பவி கூட அவளே விரும்பித்தான் என்னிடம் இன்பம் நோணுகினான்னு சொல்லிட்டு மறைஞ்சார் கடைசியில். இந்த அளவுக்கு இருக்கிற ராவணேஸ்வரன் தெரியுதா? பெண் ஆசை, பெண் பித்தா அதெல்லாம் இல்லவே இல்லை. அந்த இன்பை கூட சிறிது நாள் வாழ்ந்தேன்னு தான் சொல்றாரு. அது கூட கடைசி வரையும் அவங்க கூட வாழ்ந்ததெல்லாம் சொல்ற. சிறிது நாள் வாழ்ந்தேன், உங்க வளர்ப்பு தந்தை தான் எங்களை சேர்த்து வச்சாரு. அவளும் விரும்பித்தான் என்னோட இருந்தாள். இவ்வளவுதான். எங்கேயுமே பலாத்காரன்றதோ இந்த மாதிரி ஊர்வசியை கற்பழிச்சிட்டான், எந்த பெண்ணை பார்த்தாலும் விட மாட்டான், அவளை அப்படியே கற்பழிச்சிடுவான், அதனால இவங்களுடைய பில்டப், பாப்பான பில்டப். இல்லையா? யாரோ சொன்னாங்களா சாமி எதுன்னு சொல்லி கொடுக்குமான்றாரு. இங்க நான் என்ன சொல்லி கொடு? இப்ப இது யாருன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? சொல்லு. நான் சொல்லி கொடுக்கறது எல்லாம் இதுதான் கடவுள் உண்மைகள் இல்லையா? இவங்க வேற அவங்க எதிர்பார்க்கறத நான் எப்படி சொல்லுவேன்? அவங்க எதை யோகாசனம் சொல்லி கொடுக்கணும், எதை சொல்றேன். நாங்கள் நாட்டியம் கூட சொல்லி கொடுத்தேன். இங்க 2 சைக்கிள் சொல்லி கொடுத்துட்டேன் ஏற்கனவே. 3வது ஒரு வாட்டி சொல்லி பார்த்தா இந்த கால் வெளியெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சரி, இது வயசாயிடவே, இனிமேல் அது வேணான்னு. நான் சொல்லி கொடுக்குறது எல்லாமே கடவுளின் உண்மைகள், கடவுள் காட்டுற உண்மைகள். அது இப்படிதான் இருக்கும். இவங்க எதிர்பார்க்கறதே நான் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க எங்க போனா கத்துக்கணுமோ அவங்க எதிர்பார்க்க அங்க போய் கத்துக்கிட்டேன். நான் அதான் வானல். மற்றதை சொல்லி கொடுக்கலாம் நான் மட்டமாலாம் சொன்னதே கிடையாது. அவங்க எதை சொல்லி கொடுவாங்க, அதை சொல்லி கொடுவாங்க, நான் அதெல்லாம் சொன்னதே கிடையாது. என்னை இடிச்சா இப்போ நான் சொல்லிடுறது இதுதான். அப்ப இந்த மாதிரி யார் சொல்லி கொடுக்குறாங்க சொல்லு? ராவணேஸ்வரன் ஏன் அவங்களெல்லாம் சந்திச்சு உண்மையை சொல்லல? ஆஞ்சநேயர் அருள் பெற்ற, ராமபிரான் அருள் பெற்ற, சீதாபிராட்டி அருள் பெற்ற என்னிட ராவணேஸ்வரன் இதை சொல்றார் இல்லையா? அப்ப எனது பக்குவம் என்ன? இந்த பாப்பா பேச்சு கேட்டுக்கின்னு ராவணேஸ்வரன் வெறுப்பு வளர்த்துக்காம இருந்திருக்கிறேன். நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன். இந்த பாப்பானுங்க வெறுப்பா இருக்கு, இந்த ராவணேஸ்வரன் பிராமணனாலே ஊரம் போனாட்டி ஆசைப்படுவானுங்க போது ஒரு வார்த்தை ஒரு கிளாஸ் சொன்னேன். அன்னைக்கு இரவு 1 மணிக்கு சந்திச்சு அந்த மாதிரி இல்லை. அப்ப அந்த ஒரு வார்த்தை அவருக்கு அவ்வளவு ஆழமா
தப்பாக நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவருக்கு தான் நன்றி சொல்லணும், இல்லைன்னா அது தொடர்ந்து இருப்பேன் நான். அப்போ தான் நான் பிராமணன் இல்லைன்னா சொல்லி இவ்வளோ விளக்கம் சொன்னேன். விடிய விடிய இவ்வளோ பெரிய விஷயம். அது ஏன் உங்களுக்கு போன வாரமே சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு அது எச்சரிக்கை ஏன் பண்ணுறேன்னா, அவன் பிராமணன் செய்கிறதுன்னா எமோஷன், ஜனங்களுடைய எமோஷனுக்கு தீனி போட்டு அதெல்லாம் பொய்ய திணிக்கிறது. இப்போ சினிமா பார்க்க முன்னே நீங்கள் அப்படியே பொண்ணுன்னு சொல்லுவோம், அப்படியே கிராண்டாக, அது என்னன்னு தெரியல, அதை சண்டை போட்டு காட்டி அது எப்படி சொன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு தெரியும். அது எல்லாம் அந்த சினிமாவில் ஊறணும், அது பாப்பானுக்கு நல்லாவே தெரியும். அப்படி சொல்லி ஊறணுன்னா அப்படியே அதை உள்வாங்கின்னு பொய்யை உள்ள வாங்கி போயிடுறீங்க பாரு, இல்லையா? அதுதான் அவன் செய்யறது. அப்போ இப்போ வந்து ராவணேஸ்வரன் தமிழ்ன்றது இப்போ நான் சொன்னேன், பாப்பார கூட்டம் கம்ப்ளீட்டாக என்னை வாட்ச் பண்ணிக்கின்னு ஃபாலோ பண்ணிக்கின்னே இருக்கணும். என்ன நான் சொல்கிறேன்னு கன்ஃபார்ம்லாம் தெரிஞ்சிச்சு ராவணேஸ்வரன் தமிழன். அப்போ இன்னும் 2 டவுன் பண்ணி, ஏன்னா இப்போ நான் சொல்கிறது ரொம்ப பேர் போய் சேர போகிறது கிடையாது. எனக்கு அது ஆர்வம் இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கின்னு ஸ்டெடியாக இருக்கணும். இந்த மாதிரி சீரியல் பார்க்குறது அதெல்லாம் பார்த்தோன்னா அதில் பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் புழுவு, கொஞ்சோண்டு புழுவோம், அடுத்த பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் புழுவோம், அடுத்த பார்ப்போம் அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்காட்டும், சின்ன புழு ஆரம்பிச்சு பெரிய புழு ஆக்கி விடும். ஆக்கி இப்போ ராவணேஸ்வரன் கொடும்பாவி கொளுத்துற அளவுக்கு ராமலீல வடக்கில் கொண்டாடி மெதுவாக இங்கே எடுத்துன்னு வருவானுங்க கொஞ்ச நாள் கழிச்சு. புரியுதா? நீ என்ன கேட்டீங்கன்னா நீ ராம விரோதி அப்படின்ட்டு ரொம்ப அநியாயம். அப்போ அது பின்னாலாம் போகும்போது நம்ம மக்களுக்கு பாவம் சேருமா புண்ணியம் சேருமா? இன்னைக்கு நினச்சி பாரு, நீங்கள் ராவணேஸ்வரன் நிலையில இருந்து நினச்சி பாருங்க. ராவணேஸ்வரன் இந்த அளவுக்கு மனைவி அவருக்கு உண்டு, அது இல்லாமல் இன்பவி கூட சிறிது நாள் வாழ்ந்தார். அது அந்த காலத்தில் அரசர்கள் பலதாரம் கொண்டவர்கள் தான், அந்த காலத்தில் அது தப்பும் கிடையாது. அவளை விரும்பி சிறிது நாள் அவன் வளர்ப்பு தந்தையோடைய இதுவால் தான் அவர் இவ்வளவு இருக்கிற ஒரு ராவணேஸ்வரன். நீங்கள் அந்த மாதிரி இருந்து ஆனால் உங்களை இவன் வந்து பொம்பளை பொறுக்கி இவன் வந்து ஊர்வசி கற்பழிச்சான், எந்த பொண்ணை பார்த்தாலும் விட மாட்டான், இப்படிலாம் 1 நாள் 2 நாள் 2000 வருஷமா உங்களை பற்றி ஒரு தப்பு பரவுச்சுன்னா அதை நீங்கள் வந்து தெய்வ நிலையிலிருந்து பார்த்துக்கினே இருக்கிறீங்க. உண்மையிலே ராவணேஸ்வரன் ரொம்ப வருத்தப்பட்டது. இவ்வளோ பெரிய பழிய இவ்வளோ 1000 வருஷமா எப்படி இவங்க தாங்கின்னு இருக்கிறாங்க? இப்போ இவ்வளோ பெரிய பழியை ஏற்படுத்திக்கினே இருக்கிறான் பார்ப்பனா. அதை வச்சு அதுக்கு அப்படியே 21 ராமாயணம், இப்போ புது புது சீரியல் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் பெருமை சொல்கிறேன்ட்டு அது மூலம் அப்படியே டவுன் பண்ணி இழிவுபடுத்தி காட்டுறது, அதை நம்பரை கூட்டம் அப்படியே. அப்போ ராவணேஸ்வரன் இன்னும் 2 நல்ல வெறுப்பை ஏற்றுறது. இந்த மார்கழி ஆஞ்சநேயர் பிறந்த நாள்லாம் வருது இல்லையா, நம்ம இங்கே கொண்டாட போகிறோம். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவார். ராம பக்தி செய்த ஆஞ்சநேயர் பக்தி சீதா பிராட்டி பக்தி செஞ்சா ராவணன் நீ சரியா செஞ்சா ராவணேஸ்வரன் உன்னை வந்து சந்தித்து உண்மையை சொல்லுவோம். அதை தான் நான் கண்டுபிடிச்சேன். தெரியுதா? ஏன்னா நான் சொல்ற உண்மை ராமருக்கும் தெரியும், சீதா பிராட்டி தெரியும், ஆஞ்சநேயருக்கும் தெரியும்ல. இப்போ ராவணேஸ்வரனை சந்திக்க அவங்க அனுமதிக்கிறாங்க இல்லையா, அவங்க பாதுகாப்பில் தான் நான் இருக்கிறேன். அவங்க தான் வழி நடத்தி இங்கே கொண்டு வந்து இன்னமும் பாதுகாப்பு கொடுத்துன்னு இருக்கிறாங்க. அப்போ எதை நோக்கி போனோம் நம்ம ஜனங்க? உண்மையை நோக்கி போகணும். அப்போ உண்மையை நோக்கி வந்து இவ்வளோ அநியாயம் பண்ணுறான் பாப்பனனை போய் நான் ஆதரிக்கலாமா? இவ்வளோ அநியாயம் பண்ணுற பிராமணனை போய் நீ எப்போ பார்த்தாலும் பிராமணன் நோன்றோமன்னு சொல்கிறா. இந்த மாதிரிலாம் சும்மா ரொம்ப சில்லித்தனமாக சில்லுண்டி வேலையா அப்படியே ரொம்ப ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே மெதுவாக ஆரம்பிச்சு போய் பாம்பரத்தனமாக கேட்டு அப்படியே பிராமணனை வெறுக்கிறவர் இவர் பிராமண குருக்கிட்டே கத்தோம்னா பிராமண குரு துரோகி பட்டக்குன்னு போடாம அந்த வாதத்துக்கு போட்டாங்க. இப்போ குரு துரோகின்றது பெரிய ஒரு பாவம். அது இல்லாத ஒருத்தரை குரு துரோகி போடனா அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. ஆனால் அது முதல் எடுத்த உடனே அடிக்க போதும் அவனை இல்லவே இல்லை. அதில் அவனும் அந்த மாதிரியான திட்டினவன் குரூப்பில் அவன் இருந்தான் பொழுது ஒரு ஆடிட்டரு, அவன் காட்டுறவரை அவன் பொண்டாட்டி தடியில் அடிச்சு கொலை பண்ணி உட்கார வச்சு அவன் கொலையிலே பச்சிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் மாறிக்கின்னு நினச்சி இந்த குரூப்பில் அவன் போட்டிருப்பான். எதனா அதே பேரில் இருக்குது கமெண்ட், எனக்கு பார்த்தேன் அந்த நெகட்டிவ் கமெண்ட் இருக்குது பார்த்தேன் நான் அந்த ஆடிட்டர் பேர்லேயே. ஒரு அவனை கூட இருக்கலாம். அப்போ கூட அதை டேலி பண்ணி வந்தான்னு கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல முடியுமா? முடியாது. அப்படியே சொன்னாலும் அதை பரப்போனது. இப்போ இந்த திவாரின்னு ஒரு ஆள் மாற்றா போல இந்த இதில் இருந்து லஞ்சம் வாங்கின கேஸில் அமலாக்கத்துறையில் இருந்து பிராமின் தானே. ஒரு ஊடகமாவது திவாரின் பேரை மட்டும் போட்டான்னு தவிர பிராமின்னு சொல்கிறான பற்றியா சுப்புன்னு இருப்பானு. நான் பிராமின் ஊடகமே அப்படியாக்கி வச்சுக்கிறேன். புரியுதா? இவளுக்கு தெய்வீக ஜாதி, நான் அப்படியே பிராமணாதான் நியாயமா அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நான் சிறு வயதில் பீடபுள்ளியில்
நான் ட்ரெயினியெல்லாம் இருந்தேன். நாங்கள் சாண்ட்விச் கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு அமிச்சாங்க, டிப்ளமா லெவல் இல்லை. அப்போ பார்ப்பேன், நான் பிராமின் ஏடி தான் காசு வாங்காமல் நேர்மையாக இருப்பார். முஸ்லீம் ஜெய் அவர் தான் என்னோட விஷயம். அவங்க 2 பேரும் நான் ட்ரெயினியாக போனோம். ஃபுல்லாக எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. நேர்மையாக இருக்குது, இப்போ எப்படிலாம் கான்ட்ராக்டர் ஏமாற்றுவோம், எப்படிலாம் போகணும். அந்த ஆஃபீஸில் போனால் பிராமண ஹெட் கிளார்க்கு எல்லாம் காசு போடணும். ஆனால் இவங்க சொல்கிறது வெறுமனே பிராமணம் நேர்மையாக இருந்திருக்கும், பிராமண உலகத்தொட்டுப்போம், எல்லாம் ஊழல் அப்படிலாம் இல்லவே இல்லை. எங்கேயுமே காசு வாங்காத லஞ்சம் வாங்காத ஒரு பிராமணன் கூட நான் பார்த்ததே கிடையாது. கவர்மெண்ட் அதுதான் பார்ப்பேன் நான். கேஎம்சியில் ஆஃபீஸ் இருக்கும், கீழ்ப்பாக்கு மெடிக்கல் காலேஜ், இதில் பண்ணுவாங்க. அது இல்லாத கண்ட கதையே பேசுவேன் அசிங்கமாக, எல்லாம் சிரிச்சின்னு இருப்பாங்க. நான் ஐயரா ஒரு கதை சொல்லணும், உடனே செச்சு கதையோ சொல்லணும். வயசான காலத்தில் அவ்வளோ கேவலமாக அது மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க அந்த இமேஜ் வரைக்கும் இப்படி ஏற்படுத்திக்கினே இருக்கிறது. அது பிஇ படிக்கும்போது அந்த இடாதி டிபார்ட்மெண்ட்டை நான் நேர்மையெல்லாம் இருக்கிறேன்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. பெருமாளே கை நீட்டுறாருவோ, மாம் ஏவம் சரண விரஜ ஏதோ ஒன்று போய் எழுதி போயிருக்கும், அவர் கை நீட்டுறாருவா. அப்புறம் தான் கிட்ட என்ன இப்படி சொல்கிறாருன்னா, அவர் பேப்பர் கரெக்ஷனுக்கு காசு வாங்கிக்கின்னு போட்டு விடுவார் மார்க்கு. அங்கேருந்து இப்படி தான் வருது. என்ன செய்யுது, தாண்டி போச்சு, அரை மணி நேரத்தை தாண்டி போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. நான் போன வாட்டி சொல்லணும்னு நினச்சேன். இந்த சீரியல் மூலமாக, கதை மூலமாக நான் பார்ப்பேன். நான் தொடர்ந்து அந்த சாதாரண வேற கதைகள்லாம் கூட பரவாயில்ல, அந்த உண்மையாக வாழ்ந்து தெய்வ நிலையில் இருக்கிறவங்கள கேவலப்படுத்தினே அவன் வாழ்ந்து சீரியலாக எடுத்தினுக்கிறான். அந்த கட்டணத்துக்கு நம்ம ஜனங்க பலியாச்சுன்னா கடைசியில் எங்கே போய் முடியும்? என்னுடைய எச்சரிக்கை, அந்த யூத சமயம் மக்கள் நாஜி படைக்கிட்ட சித்திரவதை செய்து அழியும் போது அந்த கடவுள் காப்பாற்றாமல் கைவிடுது இல்லை, அந்த மாதிரி தான் கைவிடும். இப்போ என்கிட்ட வந்து சொல்கிற ராவணேஸ்வரர், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அது பரவணும், பரவி மக்கள்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி இல்லைன்னு போய் அது நிலை நிறுத்தினா நியாயத்து பக்கம் ஜனங்க வராங்கன்னு அர்த்தம். ஆனால் அப்படி இல்லாமல் பாப்பாரம் புழுவியே நல்லா வளர விட்டு அப்படிலாம் இல்லை இவன் போய் சொல்கிறான், என்ன போய் சொல்கிறான் ஆக்கி அந்த மாதிரி எடுத்துன்னு போய் ஜனங்க அவங்க பின்னால் போனால் தெய்வம் கைவிடுமா இல்லையா? இல்லையா? எனக்கு இருக்கிற அருள் செயல் உங்களுக்கு தெரியும். எல்லா கடவுளும் என்னை பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. அப்போ வராக சுவாமி உனக்காக தான் காத்துன்னு இருந்தேன்னு சொன்னார். அது ஒரு எனக்காக காத்து கொண்டு இருந்தேன் வராக சுவாமின்னு போட்டு அப்படி போகிறான். இவனுக்கு அகந்தி அழியாதவனுங்க. எனக்கு ஒரு வராக சுவாமியை காத்துன்னு வந்தோம் தெரியுமா, அப்படி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒன்றுட்டு அதையும் திருப்பி சொல்லிட்டு கேட்டவாது, உனக்காக வராக சுவாமியை காத்து தரோம், நீ என்ன பெரிய இவனா அப்படி போடுறது. புரியுதா? கேவலமானவனுங்க. அவனுக்கு உயர்வுன்னா என்னன்னே தெரியாது. உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் அவனுக்கு தெரியவே தெரியாது. உயர்வர உயர்நலம் உடையவன்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு கேவலமான புத்தியை வச்சு, அதனால்தான் நான் நிறைய சொல்லலை. பாதிக்கு மேலே நான் தெய்வீக அனுபவம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அதை எடுத்துமே பாப்பாங்கிட்ட வச்சோடனே பிரசாதத்தை எடுத்து ஒரு தெருநாய்கிட்ட வைக்கிற மாதிரி அது சீச்சு தின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதை வாய் போட்டு தொழுப்புறானுங்க. அது என்னடா தெய்வீக அனுபவமாச்சே. ஒருவேளை உண்மையா இருந்தா இது நம்மளுக்கு தெய்வ குத்தம் ஆயிடுவேன்னு அந்த பயம் இருக்கணும்ல, இருக்காது. அதனாலதான் திருமலை மூட பிராமணன் அதை செஞ்சுடுவான். அவனுக்கு கிடைக்கிற தண்டனை பார்த்தா அப்படியே அமுக்கும், அப்படியே அந்த ஆடிட்டரை போட்டு அடிச்சு சாவச்சான். மீதி பேருக்கெல்லாம் மட்டும் கோட்டிடித்து அப்படின்னுவான். இது ஏன்டா சாவச்சான்? அந்த மாதிரி பாப்பான் தானே அவன் இல்லையா? அவன் தான் தெய்வீக ஜாதி. அப்படியே மந்திரம் யந்திரம் தந்திரம் எல்லாம் வச்சு அவங்களுக்கு தூக்கினே போகிறோம். கடைசியில் கார் டிரைவரை போய் பள்ளம் நோட்டி உட்கார வச்சு 2 பேரையும் ஹஸ்பண்ட் ரொம்ப கொடுமையாக எனக்கு பார்க்குறதுக்கு அதை கேட்கும்போது. அப்புறம் தான் நினச்சேன், ஓஹோ இந்த மாதிரி பாவம் மறைமுக பாவத்தை செஞ்சுருவானுங்க, துடிச்சலாக செஞ்சுட்டு. ஆனால் அது தண்டனை கிடைக்கும் போது நீ அது வெளிப்படுத்தி சொன்னால் தானே இனம் திருந்தோம். அதை சொல்ல மாட்டேன், அப்படியே மறைச்சிக்கிறது, அப்படியே மூடி மறைச்சி இப்படியே போது ஒரு இனம். அது பிரம்மேந்திரர் அதை சொன்னார். எல்லாத்தையும் மூடி வச்சு மறைச்ச உடனே உள்ள மேலே மட்டும் முட்டை வெள்ளையா நல்ல முட்டை மாதிரி தெரியுது, ஆனால் உள்ள எப்போ அழுகி போச்சுன்னாரு. வர்ணாசிரம தர்மம் உள்ள அழுகி போன முட்டை மேலே வரைக்கும் தவார்னு காட்டினேங்கிறான். அன்னைக்குன்னா நீ அட்டு போட்டு சாப்பிட முடியாது, அழுகி போச்சுன்னா. அதுலேருந்து குஞ்சு பொரிச்சும் வராதுன்னு பிரம்மேந்திரர் சொன்னார். அதை அட்டு போட்டு சாப்பிட்டாவது அவனுக்கு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் ஏறும் இல்லையா? குஞ்சு பொரிச்சு கோழி குஞ்சு வந்தாவது அது கோழியா இருக்கும். 2மே கிடையாத வர்ணாசிரம தர்மம் அழுகி போடும் முட்டை. ஆனால் உள்ள அழுகி போகிறது வெளியில தெரியாது. அந்த ஓடு அப்படியே வெள்ளையா இருக்குவே, அதை இன்ன வரைக்கும் காட்டிக்கினே இருக்கிறானுங்க. எப்போ உடஞ்சி போச்சுன்னாரு. நீ உடஞ்ச உடனே ஜாதி நாத்தம் தாங்கலை, ஒரே நாறுது. அப்பவும் அது அப்படியே சாதிக்கிறது.
அப்பவும் அப்படியே வாதம் பண்றது. இவங்க எதாவது பண்றது இல்லாம இந்த மாதிரி பெரிய பெரிய ராவணேஸ்வரன் எவ்வளவு பெரிய மகான், நான் அப்படி சொன்ன ஒரு வார்த்தைக்கு என்ன வந்து சந்திச்சு பேசி சொல்லிட்டு போறாருன்னா அவர் எந்த நிலையில இருக்கணும். மின்பவியை காட்டினாரு, எனக்கு நான் பார்த்தேன். நான் இதெல்லாம் சாதாரண விஷயமா? இப்ப இதை சொல்றேன் நான். இதை போல வெறுமனே நக்கல் அடிக்கிறது இல்லையே, கிண்டல் அடிக்கிறது இல்லையா, அப்படியே பெகை பெகன்னா இந்த கே பெகை பெகை அன்னைக்கு உன்காரர் ஒன்னு அடிச்சு பதிப்பான்டா, அதான் சொல்ல முடியும் என்னால. உன்காரர் ஒன்னு அடிச்சு பதிக்கும் போது அப்ப நீ உங்களுக்கு நினைக்கிறது கூட நேரம் இருக்காது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இவங்களை போய் திருத்தலாம் முடியாது. அவன் பாட்டு எவ்வளவு பேர் அடிச்சு போட்டா நம்மள அடிக்கல, அப்ப கூட அவன் அதை பார்த்து இவன் தெரிந்து போனோம், நம்ம நல்லதானே இருக்கிறோம். சுனாமி வந்து அழிச்சுன்னு வந்து அவ்வளோ பேர் அழிச்சு வந்து குருக்கார அடிச்சு நிறுத்திச்சு இந்த மார்கழியில நடராஜர் அபிஷேகத்துக்கு தான் திருந்தனானுங்களான்றி அந்த பாப்பானுங்க. குரு பாதுகாப்புல அவனுக்கு தப்பிச்சுனா நம்மளும் நல்லா தானே இருக்கிறோம். குரு ஃபீல் பண்ணாரு, கடவுளுக்கு கோபம் வந்து விட்டது, சிறிது கோபம் வந்து விட்டது, இல்லைன்னா பிரளயமா வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பாப்பார போடுது, பிரளயமா வந்தாலும் சரி, அது சுனாமி வந்தாலும் சரி, நீ பொறுத்தவரை குதம் சொல்லப்படாது. புரியுச்சா? அதனாலதான் நான் 100% 200% சொல்ல பார்ப்பன திருந்தவே முடியாது. அவனே நினைச்சாலும் திருந்த முடியாது, அந்த அளவுக்கு கெட்டு போயிட்டு. அப்ப அது வந்து இந்த சின்ன சின்ன அழிவுகள் இந்த மாதிரி ஆடிட்டு ஏதோ 1-2 தான் சொல்ல முடியும். அப்புறம் பார்த்தா காஞ்சிபுரம் அங்க மேல விசிறி அடிச்சு, இன்னும் காமிச்சான கடவுள் ராமநேஸ்வரர் சந்திச்ச போல காமிச்சான காஞ்சிபுரத்துக்கு விசிறி அடிச்சுது. காமாட்சி அம்மன் காமிச்சிட்டு அந்த மடத்துல இருந்து வெளியேறிட்டாங்களே. காஞ்சிபுரம் அணி அது சொன்னா கொஞ்சம் காமாட்சி அம்மன் தான் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். இதே மாதிரி வெறுமனே வார்த்தையை மட்டும் ஸ்டேட்மெண்ட் போடுதுங்க. என்னடா இது, அவனுக்கு கேவலமானவன்கிறது நிரூபிச்சு போய் ஜெயந்திரன்ல இருந்து விஜயேந்திரன் வரைக்கும் எல்லாருமே தெரிஞ்சு இருக்குது. நான் ஒன்னும் புதுசா சொல்லலை. அவன் கொலகாரனும் அவன் நடிகை கூட்டுன்னு இதுல ஓடனதும் அவன் இவன் வந்து செய்யற ஆக்டிவிட்டியோ எல்லாம் தெரிஞ்சு இருக்குது. தெரிஞ்சிருக்கும் போது அப்படியே ஸ்டேட்மெண்ட் மட்டும். ஜெயேந்திரர் அரெஸ்ட் பண்ணாங்களாம், பெரியவாவும் அரெஸ்ட் பண்ணி வச்சவங்களும் கடைசியில நல்ல சாவே வரல, அது ஞாபகம் வச்சுக்கோன்னு ஒரு இதுல போடுது. என்ன செய்வ இதுங்களா? ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க அழியதான் அழிவாங்க. புரியுதா? அழியும் போது கூட படுபாவே நான் இஷ்டான்னு தான் சொல்ல தர, அதுங்க செஞ்ச தப்புக்காக தண்டனைலாம் அதுங்க ஏத்துக்காது. அப்ப எதுக்கு இவ்வளவு லொட்டுன்னு கத்துறீங்க? உங்களுக்காக தான் சொல்ல, எச்சரிக்கையா இருக்கு. இந்த எமோஷன்றது இதெல்லாம் எமோஷன். சீரியல் எடுக்கிறது, சினிமா எடுக்கிறது, கதை எழுதுறதுலாம் அது உள்ள பாப்பாரம் பொய் வஞ்சகமா புழுவி தப்பான இது உங்களுக்கு ஏற்படுத்திக்கினே இருப்பான். அதுல போய் விழுந்தீங்கன்னா மற்றவங்க விழதான் செய்வாங்க. ஆனா என்னிடம் வருகிற நீங்கள் விழக்கூடாது. இல்லைன்னா இவ்வளோனா சொல்லியும் அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதுக்காக தான் இவ்வளோ சொல்றேன். கடவுள் காமிக்கிறதுல சாதாரண விஷயமே கிடையாது. யாருன்னா சொல்றாங்களா? ராமநேசன் சந்திச்சதும் காஞ்சிபுரத்துக்கு விசிறி அடிச்சதும் காமாட்சி அம்மனுக்கு அங்க இருந்தா அட்டி ஒழுத்தி எல்லாம் காட்டி அங்க வந்து வெளியேறிட்டது எனக்கு காமிச்சிட்டு வெளியேறினதும். அப்ப நான் செல்ல புள்ள தானே, குழந்தை செல்ல குழந்தை தானே கடவுளுங்களுக்கு. அப்ப நான் சொல்லதான் சரி, எனக்காக வராகர் சொல்றாரு, நீ உனக்காக இவ்வளவு நாள் காத்து வந்து இங்கே இருக்கிறேன்றாரு. அப்ப நான் பெருமையா தான் சொல்லதான் செய்வேன், எனக்காக காத்து கொடுறது வராக சாமி. நீ என்ன, நீ அழிவு போன பொய் பூசுக்கு நீ உன் நக்கல் என்ன ஒண்ணும் பண்ண போறது கிடையாது. அந்த நக்கல் பண்ற இன்னொரு பாம்பை கூட சேர்த்துக்கும் போது வராகசாமியினுடைய பவர் யாருக்குமே தெரியாது. அப்ப வராகசாமி கோபம் வந்தா நீ என்ன அவன் யாருக்கு தெரியும். அதெல்லாம் அவனுக்கு யோசிக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி கூட நான் சொல்ல விரும்பல. வராகசாமி கோபம் வந்து இந்த பாவத்தால இவன் இப்படி அழிவான்னா நம்ம எல்லா பாப்பானுக்கும் எப்படி அழிவான்னு சொல்லிக்கினே இருக்கணும். அது 1 வருஷம் 10 வருஷமா சொல்லின்னு இருக்கணும். தெரியுதா? பொதுவா வச்சுங்க. அந்த பிராமணர்கள் வந்து அழிவு இவங்க அழிவு இனம். அது அழிஞ்சுக்கினே இருந்தாலும் திருந்தாம அப்படியே அதை கைவிட்டு பூச வர இடத்துல பூச புதிய அழிவுகளை செய்யும். பிராமின், கிறிஸ்டியன், ஆர்த்தடாக்ஸ், பிராமின், முஸ்லீம்னு போறானுங்க. இப்ப மெதுவா அது உள்ள நுழைஞ்சுன்னுக்கிறானுங்க. கடவுள் தான் காப்பாதுங்க. என்னுடைய இந்து சமய சைவமும் என்னுடைய சமயம்தான். ஆஞ்சநேயர் எல்லாம் எனக்கு இவ்வளவு வழி நடத்துற வைணவமும் என்னுடைய சமயம்தான். சென்ட் பீட்டரா இருந்த கிறிஸ்டியானிட்டி என்னுடைய சமயம்தான். இன்னும் யூத சமயத்துல நான் யாரா இருந்தேன்றத லேசா கோடி காட்டுவாங்க பொழுது. ஒரு மகாவீரர் இருந்ததை இப்பதான் நிரூபிச்சுனே வராங்க. ஜைனமும் என்னுடைய சமயம்தான். என்னுடைய இத்தனை சமயங்களை யாம்பா அழிஞ்சுதுன்னு பார்த்தா பாப்பான உள்ள விட்ட ஒரே குத்தந்தான். பாப்பான பேச்ச நம்பின ஒரே குத்தந்தான். இனிமேல அதை நடக்கூடாதுன்னு தான் உங்களை வரைக்குமா சொல்றேன். அதனால இவனுக்கிட்ட போய் அந்த யூடியூப்ல போய் அப்படியே எல்லாருக்கும் பரவி எல்லாத்தையும் தான் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே எப்படி அமுக்கு
புரியுதா? நானும் அதை பேஸ் பண்ணிலாம் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் பிராமண ஆபத்து எவ்வளோ பெரிய ஆபத்துன்றத நான் மெசேஜோட போட்டேன். சொர்க்கமே ஆனாலும் அது பிராமணனால் கிடைப்பதாக இருந்தால் வேண்டாம் என்று சொல்லிவிடு. நீ சொர்க்கத்துக்கு போன உடனே அங்கு உன்னை நன்றி கடன் பாவம் செய்ய வைத்து சொர்க்கத்தை உனக்கு நரகமாக்கி விட்டு விடுவான். மெசேஜ் இருக்குது, நான் எழுதின மெசேஜ். சொர்க்கத்தை கட்சிச்சு பாப்பானால கடிக்குதுன்னு போனீங்கன்னா என்னோடதான் உனக்கு கட்சிதுன்னு சொல்லி அங்க நன்றி கடன் பாவம் செய்ய வைப்பான். அது பார்த்தா உன் நரகத்துல அந்த சொர்க்கத்தையும் நரகமா மாற்றி விடுறோம். அவ்வளவு ஆழமா சொல்றேன் நான் அந்த உண்மை. அது பின்னாலே அவ்வளவு நீங்க எச்சரிக்கையா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். வருகிற வைகுண்ட ஏகாதசி அன்றைக்கு காலையிலே நாம் சிம்பிளா நம்ம லெவலுக்கு ஒரு இது திறந்து சொர்க்கவாசல் திறப்போம். அன்று இரவு 12 மணி வரை 4000 விபரமெல்லாம் இங்கே படித்து, அதுக்கு இரவு நேரத்தில் ஆண்கள் வரைக்கும் தான் அனுமதி. எளிமையாக கொஞ்சம் பேர் தான், 10 பேர் 25 பேர் இவ்வளோ போதுன்ற நான். எனக்கு அவ்வளோ போதும். 63 நாயன்மார்கள் தான், 12 ஆழ்வார்கள் தான். நீ கூட்டினா 65 75 தான் வருது. இந்த 75 பேர் போதாதான் நம்மளுக்கு? எனக்கு அது பெரிய வெற்றி. இவங்க இந்த 75 பேர் நாயன்மார்களும் ஆழ்வார்களாக இருந்தா எனக்கு அது போதும். ஏன்னா நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன். நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, பெரிய கும்பல் வரல. ஆனால் பின்னால் வரும்ன்றாங்க, பெரிய கும்பல்லாம் வரப்போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது தனி, வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ என்னால் இவ்வளோ உட்காந்து பேச முடியும் இல்லையா? சுவாமி ஒரே அதிகமாக ஜனம் வருது, நீங்கள் எல்லாம் சாமியை பார்த்துட்டு சாப்பாடு போடலாம் நடக்காது சொல்லிட்டு ஒரு லோகநாதன் அவர் போனேன். அப்புறம் ஒரு பக்கம் பந்தி நடத்தினா ஒரு சாப்பிட்டு மட்டும் போட்டு அப்படியே கூட அமுச்சுடுவார் அவர். தெரியுதா? அப்போ மட்டுமே என்னாலையும் செய்ய முடியாது. அப்போ என்னால் இது மாதிரி உட்கார வச்சு கிளாஸ் நடத்தி எல்லாம் சொல்லி இப்போதான் நல்ல வாய்ப்பு. அது உண்மைகளை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க. நீங்கள் பின்னால் கூட கும்பல் வரும்போது கூட சொல்லுங்கள், சாமிகிட்ட பாடம் கேட்ட அந்த அறிவுகள் அது எங்களுக்கு பெரிய லாபம். உங்களுக்கு அது இல்லை, இவ்வளோ கும்பல் வந்தால் கூட. ஆனால் அவங்களுக்கு ஒரு லாபம், அந்த வீடியோலாம் கேட்டாங்கன்னா அது மூலமாக அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் பார்ப்போனுங்களே. எனக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை. சம்மந்தராது பாடின பாடலே ட்ரிக்ஸ் பண்ணி அழிச்சிட்டானுங்க. நான் 60,000 பாடல் மேலே இதெல்லாம் மட்டும் விட்டு வைக்க போகிறானுங்க. கடவுள்கிட்டே நான் சொல்லுவேன், இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. இப்போ நான் சொல்கிறத இப்போ நேராக கேட்குறாங்க, இப்போ அந்த வீடியோ நேராக பார்க்குறாங்கள, அது வரைக்கும் தான் லாபம். அவங்க என்ன புரிஞ்சுக்கின்னு முன்னேறாங்களோ அது வரைக்கும் தான் லாபம். எனக்கு அந்த சம்பந்தர் இதில் அனுபவத்திலேருந்து பின்னால் இது அப்படி இருந்தோ அப்படியே பின்னோல அதிலெல்லாம் நான் அந்த கற்பனைக்கிட்டல நான் போகிறதே இல்லை. நான் சொல்லுகிற உண்மைகள் கடவுளின் அருளால் எனக்கு கிடைக்கின்ற உண்மைகள். இதை உள்வாங்கி கொள்ளுங்கள். நீங்கள் அதை சொந்த வாழ்க்கையில் சரியாக செயல்படுத்தி கொள்ளுங்கள். நம்ம புண்ணிய சேர்த்துள்ள குறைஞ்சது இந்த மாதிரி பாவங்கள் பின்னால் நம்ம போயிடக்கூடாது. அதுக்காக தான் நான் இவ்வளவும் சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வாரத்திலே சந்திக்கலாம்.